அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. அஸ்மாவுல் ஹுஸ்னால பல நன்மைகள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்காக நம்ம ஓதக்கூடிய திருநாமங்கள் சில இருக்குது. அது என்ன அப்படின்னா, யா கஃபூர், பாவம் தீர்ப்பவனே. நமக்கு காய்ச்சல் அல்லது உடம்பில் உண்டாகும் பிணிகளுக்கு கொடுக்கும் மருந்தில் இந்த திருநாமத்தை 101 தடவை ஊதி பிறகு இதை யார் பயன்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு அந்த மருந்தை நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது ரொம்ப சீக்கிரமே நமக்கு ஒரு விடிவை தரும். அந்த வலியிலிருந்து நமக்கு நிவாரணம் கிடைக்கும். அடுத்தது யா சக்கூர், நன்றி பாராட்டுவோனே. இதை 41 தடவை தண்ணீரில் ஓதி குடித்தால் பிணிகள் அகலும், மனவேதனைகள் அகலும். அடுத்தது யா ஹஃபீல், பேணி காப்பவனே. இதை தினமும் 100 தடவை ஓதி வந்தால் நீர், நெருப்பு, ஜின், ஷைத்தான்களால் உண்டாகும் தீங்குகளை விட்டும் பாதுகாவல் உண்டாகும். யா கபீர், பெரியோனே. பிணியாளர்கள் இதை 101 தடவை ஓதி நெஞ்சில் ஊதிக்கொண்டால் பிணியின் வேதனை குறையும். யா முகீத், பழிப்போனே. இதை 10 தடவை ஓதி கண்களில் ஊதினால் கண் சிவப்பு மாறும். அடுத்தது நம்மளுக்கு சில விஷ ஜந்துகள்னால தாக்குதல் ஏற்படும். அப்போதைக்கு யா வாசிவோ, எங்கும் நிலவுபவனே. தேல் கடித்தவர்களுக்கு இதை 70 தடவை ஊதினால் தேல்கடி விஷம் இன்ஷா அல்லாஹ் இறங்கிவிடும். நியாயமாக இதை ஓதி வந்தால் இரணம் விரிவடையும். இந்த மாதிரி நம்மளுடைய உடல் ஆரோக்கியமாக இருக்கணும், நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய பிணிகள் விலகணும் அப்படிங்கிறதுக்காகவும், ஈவன் ஒரு விஷ ஜந்து நம்மளை தாக்கியிருக்கும் பொழுது கூட இந்த திருநாமத்தை ஓத சொல்லி நாம் சொல்கிறோம். அது நடக்குமா, கன்ஃபார்மாக இருக்குமா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளார சந்தேகங்கள் ஏற்படலாம். ஆனால் நம்ம இறைவன் மீது நம்பிக்கை கொண்டு, அல்லாஹ் மீது நம்பிக்கை கொண்டு நம்ம திருநாமத்தை ஓதி நாம் பலன் பெற முடியும். ஆனால் இப்போது ஒரு விஷஜந்து நம்மளை தாக்கிடுச்சு, கடிச்சிடுச்சு, இதை மட்டும் நம்ம ஊதுனா போதுமா அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. நம்ம ஃபர்தராக என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணணுமோ, ஃபஸ்ட் எய்ட் பண்ணணுமோ, அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் என்ன செய்யணுமோ அந்த விஷயங்களை செய்யணும். ஆனாலும் இப்படி ஒரு விஷ ஜந்து தாக்கிடுச்சுன்னா என்ன நடக்குங்கிறது நம்ம கையில் கிடையாது, அது அல்லாஹ்வுடைய கையில் தான் இருக்குது. நாம் இந்த திருநாமத்தை ஓதும் பொழுது அதனால் ஏற்படக்கூடிய ஆபத்துகளிலிருந்து அல்லாஹ் நமக்கு பாதுகாப்பு கட்டாயம் அளிப்பாங்க. அதுக்காக தான் இந்த திருநாமத்தை ஓதி நாம் பலன் பெறணும் அப்படின்னு நான் சொல்ல வரேன். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய திருநாமத்தை மரணம் செய்து பல நன்மைகளை பெற்றுக்கொள்ளுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ்.